தமிழகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது திரைத்துறையில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி ஹேமா கமிட்டி எதற்காக ஆரம்பித்தாங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் டிவி எடிட்டர் விஜயராகவனை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீதிபதி ஹேமா கமிட்டி இப்போ எதற்காக ஆரம்பித்தாங்க, அதை பற்றி ஏன் சார் இப்போ ரொம்ப பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன காரணம் சார்? சார், அதாவது இப்போது நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் மக்களுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க. அதாவது இந்த ஹேமா கமிட்டி ஏன் ஆரம்பித்தாங்கன்னா, 2017 நடிகை பாவனா அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அந்த ஹராஸ்மெண்ட்டு ஏன் நடக்குதுன்றது ஒரு சின்ன பின்னணியே ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். என்னென்னா, திலீப்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகர், ரொம்ப திறமையான நடிகர் தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு எல்லா விதமான வேஷங்களிலையும் இது பண்ணி எல்லா வித கேரக்டரும் பண்ணக்கூடியவர் தான். அவரும் இப்போ இங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய மஞ்சு வாரியார், 2 பேரும் கணவன் மனைவியாக அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அவங்க பிரிஞ்சு வாழ்கிறாங்க. காவியா மாதவன் சொல்லி ஒரு நடிகை. அந்த காவியா மாதவனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் இருந்திருக்கும் போல், திலீப்புக்கும் அவருக்கும். இதை ஒரு ஷூட்டிங்கில் பாவனா அப்போ அவங்களுக்கு திருமணம் நிச்சயமே ஆயிடுச்சு. இதை பார்த்து அவங்க மஞ்சு வாரியார்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. இதில் அவங்களுக்கு பிரிவு ஏற்பட்டுருது. இந்த சூழலில் பாவனா கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்டு அவங்களுக்கு ஒரு வேன்லேயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்முறை நடக்குது. இது நடந்து முடிஞ்சோடனே அங்கே இங்கே எப்படி தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி அங்கே அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட்னு சொல்லி அதுக்கு சுருக்கமாக அம்மான்னு சொல்லுவாங்க. அது மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கம். அந்த மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கத்தில் தலைவர், பொருளாளர்லேருந்து செயலாளர்லேருந்து யாருமே இது சம்மந்தமாக பேசலை. பெண்களுக்குன்னு ஒரு ஆதரவாக எதையுமே பேசப்படாதனால அன்றைக்கி இருந்த முதலமைச்சராக, இன்றைக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் ஜஸ்டிஸ் ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி வைக்கிறார். அவங்களது 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி. அதில் புகழ்பெற்ற நடிகை சாரதா, மலையாள நடிகை சாரதா இருக்காங்க. அதே போல் ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் வட்சலா குமாரின்னு சொல்லி நீங்கள் 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி பல நூறு நடிகைகளை விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவங்க ஒரு 230க்கு மேற்பட்ட பக்கங்கள், அது 280ன்றாங்க, 233 அப்படின்றாங்க, அதை எடுத்து 2019 டிசம்பர்லேயே அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிடறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கை தொடர்பாக பல நேரங்களில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் வரல. வெளியில் வந்தால் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், அதனால் வெளியில் விடாமே வச்சுருந்தாங்க. இப்போ ஒருத்தர் பொதுநல வழக்கறிஞர் RTI போடுறாரு. RTI போட்டு அதை வெளியில் கொண்டு வைக்கிறாரு. அப்படி வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அன்றைக்கி அந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு ரஞ்சித்னு ஒரு இயக்குனர் இருக்கிறாரு. அவர் புரிதலுக்காக சொல்கிற மலையாளத்தில் அவர் அங்கே புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் தான், அவர் பேர் ரஞ்சித். அங்கே இருக்கிற ஃபிலிம் அகாடமிக்கு ஒரு தலைவராக இருக்கிறாரு. அதே போல் பொதுச் செயலாளர் சித்திகின்னு இருக்கிறாரு. அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு வருது. ஆனால் இந்த குற்றச்சாட்டு வருது அப்படின்னா நமக்கு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, அந்த நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக திரு மோகன்லால் இருக்கிறார். மோகன்லால் நம்ம இந்தியா முழுவதும் நன்கு அறிந்த ஒரு நடிகர் தான், புகழ்பெற்ற நடிகர் தான். அவர் அங்கே தலைவராக இருக்கிற பட்சத்தில் அவர் இது குறித்து விசாரித்து அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தியோ ஒரு நீதி விசாரணையோ நடத்துவார்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக ஒரு 17 பேர் கொண்ட அந்த கமிட்டி டோட்டலாக ரிசைன் பண்ணிடுறாங்க. அதுதான் வெளியில் மலையாள திரையுலகிலிருந்து வெளியில் இருக்கவங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருந்தது. அதுதான் தொடர்ந்து இன்னைக்கு அங்கே சங்கமே கலைக்கிற வேலை, சங்கத்தை கலைக்கலாம். அவங்க அங்கே இருக்கிற அந்த கமிட்டியை கலைச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியை கமிட்டி இன்னொன்று ஒரு செக்யூர் பாடியை வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் தான் ஒரு திரைப்படத்துறையை எப்படி மாற்றம் செய்யலாம்னு ஒரு கொள்கையை பினராயி விஜயன் வடிவமைக்கிறார். அதில் மஞ்சு வாரியார், நடிகர் முகேஷ் எல்லாம் இருக்காங்க. முகேஷும் எல்லாமே ஒரு 5ஆம் படை நினைக்கிறேன், அதில் சுந்தர்சியில் நடிச்சிருப்பார், சிம்ரனுக்கு கணவனாக நடிச்சிருப்பார். அவர் முகேஷ் இருக்காரு, இடைவேளை பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மணியன் பிள்ளை ராஜன் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அங்கே மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவங்க எல்லார் மேலேயுமே புகார் வருது. அதுதான் இப்போது டக்குன்னு எல்லாருமே ரிசைன் பண்ணி, ஒருவேளை அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலைவர்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லார் மேலேயும் புகார் இருக்கா என்னன்னு தெரில, இல்லை ஒரு வேளை வரக்கூடும், நாம் இந்த இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்கோன்னா வேணான்னு நினச்சி வெளியேறிட்டாங்களோ போல். பாவனாவின் மீது ஒரு மிகப்பெரிய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்து எல்லோரும் அது குறித்த ஒரு பரிதவிப்போடு பார்த்து கொண்டு இருந்த பொழுது அந்த
மலையாள நடிகர்கள் அசோசியேஷன் அம்மா கூடி அந்த அம்மாவில் மிகப்பெரிய கண்டன குரல்களை எழுப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் தான். பின்னால் திலீப்பின் மீது தான் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்னமும் அந்த விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் அவரு குற்றம் சாட்டப்பட்டவர். நம்ம கவனமாக தான் அவர் தன்னை நிரபராதின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அடையாளங்கள், ஃபோன் கால்ஸு, திலீப் அவர்கள் சொல்லித்தான் செய்தேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருக்கிறதுனால அவர் அதில் இப்போது அக்யூஸ்டாக தான் இருக்கிறார். இது மாதிரி நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்போது ஹேமா கமிட்டி ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஒரு பொதுநல வழக்கின் காரணமாக வெளியில் வந்து இப்பொழுது அது ஒரு மலையாள திரையுலகில் எல்லோரு புகழ்பெற்ற பல நடிகர்கள் மீது புகழ்பெற்ற நடிகர்கள் தொடர்ந்து தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் சுரண்டலை சொல்லி கொண்டிருக்காங்க. சார் இப்போ வந்து இதை ஆரம்பத்திலேயே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல சார். திடீர்னு இப்போ வந்து இப்போ கேட்க காரணம் என்ன? இல்லை, அதாவது திடீர்னு எல்லாம் ஒன்றும் சொல்லல. இதில் 2 விஷயம் நீங்கள் நல்லா பார்க்கணும். என்னென்னா, ஒரு புதுமுக நடிகை வராங்க. ஆரம்ப காலம் தொடக்க காலத்தில் அவங்க நடிகையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. 2வது, அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்க சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வாய்ஸ் எட்டாது. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த துறையின் மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் இது போன்ற வடிவங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து, இப்போது சினிமாவில் இந்த மாதிரி இப்போ மேற்கு வங்கத்தில் கூட இப்போ ஒரு நடிகை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. அதை விட மோசமாக இங்கே இருக்குன்னு சொல்லி. இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஆந்திராவில் அதிகமாக இருக்குன்னா அங்கே ஒரு நடிகை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் இருக்கும். இப்போ நம்ம புகழ்பெற்ற நடிகை திருமதி ஊர்வசி கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கேரளாவில் வந்து அப்போது ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு ஒரு பேட்டியில் கேட்கும்போது, கேரளாவில் வெளிப்படையாக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை சொல்வதற்கு ஆள் இல்லை, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பாலியல் பெண்களுக்கு எதிரான சுரண்டல் எல்லா துறைகளிலும் இருக்குது, சினிமாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும், இதை போலவே துறையில் போதைப் பொருட்கள் நடமாட்டம், போதைப் பொருளினுடைய ஒரு உள்ளடக்கம் இருக்கும். அது ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வெளிச்சமாகும். கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நடிகைகள் பூரா குற்றச்சாட்டு சொல்லுது பூரா பெரிய பெரிய நடிகர்களை தான் சொல்கிறாங்க. அது எப்படி சார் சாத்தியம்? இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்துட்டு திடீர்னு இப்போ சொன்னால் எப்படி சார் நம்புவாங்க? சம்மந்தப்பட்ட நடிகை, சம்மந்தப்பட்ட நடிகர் அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. நீங்களும் இல்லை, நானும் இல்லை. பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு இணையதளங்களில், பொதுவெளியில் அதை பார்த்தா நம்ம பேசுவோம். யாருமே பக்கத்தில் இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயத்த பெரும்பாலும் பெண்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஹூண்டிங் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வலி இருந்ததுன்னா அதை வெளியே சொல்லுவாங்க. அது திரைப்படத்துறையில் இருந்தாலும் அவங்க பெண்கள் தான். பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத மீறி இந்த விஷயத்தை வெளியே சொல்லும் போது வெகு நிச்சயமாக முதல்ல பெண்கள் மீது கரிசனமாகத்தான் நம்ம பார்த்தாகும். அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல வந்து முதலிடமை கொடுத்தாகும். அப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர் புகழ்பெற்ற நடிகர், ஏன் அவருக்கு குடும்பம் இல்லையா, அவருக்கு தானே நாம் சொல்கிறது வந்து அது குற்றம் சாட்டப்பட்ட ஒன்றுமே. இன்னும் சொல்லப்போனால் மலையாள திரையுலகில் எல்லாம் உடனே அவங்க தங்கள் வகிக்கிற பதவியெல்லாம் வந்து பின்வாங்குறாங்க. கொல்லம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற முகேஷ் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய எம்எல்ஏ, அவர்களை வீட்டை சுற்றி அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுன்ற அளவுக்கு மக்கள் போய் போராட்டம் நடத்துகிறாங்க. அவர் ரிசைன் பண்ண கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி இங்கே வந்து காங்கிரீட்டாக சில எவிடன்ஸ் கொடுத்துருக்கிற நடிகர்கள் மீது நடிகைகள் எவிடன்ஸ் கொடுத்துருக்கவங்க எல்லாமே அதை வச்சு இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதனால அவர்கள் விரைவில் ஒரு நடிகர்கள் வந்து கைது செய்யப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வந்து கமிஷனர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஷால் பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் நடிகர் சங்க தலைவர். இப்போ கேரளாவில் நடந்த விஷயத்தை பார்த்து இங்கேயும் ஒரு கமிட்டி ஆரம்பிக்கலாமோன்னு நினச்சிருக்கலாம். இல்லை, இப்போ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து டூ லேட்டு தான். அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே கிளியராக இருக்கும். எத்தனை நடிகர்கள் இருக்காங்க, எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது முன்னுரிமை யாருக்கு முதன்மையாக கொடுத்துருக்காங்கன்னா நடிகைகளுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு நடிகைகள் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு பெண்களாக அங்கே இயங்கிட்டு இருக்கிறாங்களா. பெண்கள் சினிமாவில் வேறு சில துறையிலையும் இயங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக மேக்கப் போடுறது, இந்த டைலரிங், அந்த சிகை அலங்காரம் செய்கிறது. ஆண் பெண்கள் 2 பேர் இருந்தாலும் பெண்கள் அந்த மாதிரி துறையிலையும் ஈடுபடுறாங்க.
அவர்களுக்கும் இது மாதிரியான ஒரு பாலியல் அத்துமீறல், பாலியல் சீண்டல் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிற அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்குலாம் தெரியாமலாம் இல்லை, அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பது தான் அங்கே இருக்கிற நடிகைகளுக்கு, அங்கே இருக்கிற தொழில்நுட்ப பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம், கோபம் இருந்துகிட்டே இருக்குது. சார் இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பாலியல் சுரண்டல்ங்காங்க, இதெல்லாம் வெவ்வேறு அர்த்தங்களா சார்? இல்லை, அதாவது பாலியல் சுரண்டல்னா என்னென்னாங்க, சீண்டல் வந்து இப்போது நீங்கள் வந்து ஈவ்டீசிங்னு சொல்லுவாங்க. இப்போ போகிற பெண்களை பார்த்து கிண்டல் பண்ணுறது, அவங்கள தொடுறது, அவங்கள வந்து அனுமதி இல்லாமல் அவர்கள் எது பண்ணாலுமே அது சீண்டல்ன்ற வகையில் வந்துடும். சுரண்டல்ன்றது வந்து இது வந்து சினிமாவில் மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் பெண்கள் பணிபுரிகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குது. சுரண்டல்னா நீ வந்து இந்த விஷயம் உனக்கு வந்து நான் ஒரு பதவி உயர்வு வாங்கி தரேன், ஒரு வேலை வாங்கி தரேன், அதே மாதிரி உனக்கு திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்றதுக்காக ஒரு பெண்களை வந்து அவர்களுடைய ஆசைக்கு இணங்க வைப்பது வந்து அது வந்து ஒரு பாலியல் சுரண்டல் தான். தொடர்ந்து இது விவசாய கூலிகள்லேருந்து, கட்டிடத்துலேருந்து, கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து, ஐடியிலேருந்து எல்லா இடத்துலையுமே இம்மாதிரியான ஒரு பாலியல் சுரண்டல்னு ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து பெண்கள் வந்து மிக சிம்பிளாக நோ அப்படின்ற விஷயத்தில் அவங்க உறுதியாக இருந்துக்கணும். அதில் அவர்கள் வந்து ஏதேனும் ஒரு சின்ன ஒரு லீடு கொடுக்கும் பொழுது அதை ஆண்கள் எடுத்துக்கூடிய அட்வான்டேஜ் அது ரொம்ப அதிகமாக போகும். பெரிய அளவில் வந்து நீங்கள் போராட முடியாது. இப்போது நடிகை ஊர்வசி கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு திரைப்படம் அப்படின்றது எடுக்கிறதுல வந்து நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றது கொஞ்சம் பேராக இருக்கிறாங்க, குறைஞ்சது 50 பேர், 60 பேர், 100 பேர், அதற்கு மேலே தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல பெரும்பாலும் பெண்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அத்துமீறல் அது மாதிரி இருக்காது. சின்ன சின்ன சீண்டல் இருந்தால் யாராவது ஒருத்தர் கவனிப்பாங்கன்னு ஒருத்தர் வகையில் அந்த இது அதிகப்படியாக இருக்காது. அப்போ ஒரு இயக்குனரோ, ஒரு தயாரிப்பாளரோ, ஒரு நடிகரோ, ஒரு சக கலைஞர் என்னை தனியாக வந்து பாருங்கள், நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, அது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதும் இல்லை சரி, ஒரு திரைப்படம் உருவாகும் போதும் சரி, என்னை வந்து நீங்கள் தனியாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதை முற்றிலும் தவிர்த்துருங்க. நீங்கள் அப்படி போய் முன்னேறணும் தேவையே இல்லை அப்படின்னா, புகழ்பெற்ற இன்னைக்கு ஊர்வசி உட்பட பல நடிகைகள் வந்து சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுதான். ஏன்னா நீங்கள் இன்னும் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்படத்திற்குன்னு தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்துருக்கிற நடிகைகள் அப்படின்னா ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க, விரல் விட்டு எண்ணிடலாம். அது ஏன் திரைத்துறைக்கு வரத்துக்கு எந்த ஒரு முழுமையான குடும்ப அக்கறை இருக்கிறவங்க பயந்துக்குவாங்க. நம்ம பெண் வந்து போய் நடித்து அதுக்கு வந்து ஏதேனும் ஒரு அவப்பேர் வந்துட்டாலோ, அல்லது தன்னுடைய பெண் எங்கேயாவது ஏமாந்துட்டாலோ அவருடைய வாழ்க்கை அப்படின்றது பெரிய அளவில் தடைபட்டுரும். ஏன்னா இப்போ ஒரு நடிகையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயது தான் அவங்க வந்து ஒரு நடிகையாக திகழ்வது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 30 வயது வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அவங்க சினிமாவில் இருக்காங்க, ஆட்சியெல்லாம் மனோரமாலாம் இருந்தாங்க, 1000 படத்துக்கு மேலே அவங்க வந்து எவ்வளோ நாட்கள் வரைக்கும் பணியாற்றினாங்க. அந்த நடிகையாக இருப்பது வேறு. ஆனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சீண்டலோ அவங்களோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயது, அதுக்கு நிறைய சொல்கிறாங்க, எந்த வயது வித்தியாசமும் பார்க்காம பெண்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டிலையும் அப்படி தான் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அவன் வந்து பெண்ணாக இருந்துக்கிற பட்சத்தில் எந்த வயதையும் விடுறதில்ல. இன்னொன்று, இந்த விஷயங்கள் வந்து அவங்க திரைத்துறை நடிகைகள் அப்படின்ற வகையில் அதிக கவனம் பெறுகிறது, அவ்வளோதான் ஒழிய இதை நாம் வந்து இந்த விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நாம் பெரும்பாலும் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் பார்க்கணும். இவங்களோட தொடர்பு தான் அவரை அத்துமீறல் செஞ்சுட்டாரா அப்படின்னு நம்மளுடைய மன வக்கரங்களுக்கு ஏற்ப அதையெல்லாம் வந்து பிரித்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. பொதுப்படையாக இந்த திரைத்துறை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து களையப்படணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாய உலகம்தான். இந்த விஷயத்துலேருந்து அவங்க மிக நிச்சயமாக முன்னேறி வரணும். அதாவது நம்ம மேலே தப்பு இல்லைன்னா சங்கத்தை அருமையாக கொண்டு போனான். இப்போ வெளியில் போனோடனே மித்தவங்க தப்பாக நினைப்பாங்க. இவங்க மேலே தப்பு இல்லைட்டாலுமே பார்க்குறவங்க நினைப்பாங்க, என்னையா வெளியே போயிட்டானா, அப்போ இவங்க மேலே தப்பு இருக்குன்னு நினைக்க கூடும்ல. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வந்து இப்போது தங்கலான் படத்தில் நடிச்சிருக்க, பூ படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கிற பார்வதி அவர்கள் இதே வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, நீங்கள் எப்படி இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நேரடியாக நடிகர் திரு மோகன்லாலை நோக்கி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது வந்து அது என்ன அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரில.
2 விஷயமா இருக்கலாம். அதாவது இவர்களே குற்றம் புரிந்தவர்களாக இருக்கக்கூடும்னு நம்ம நினைப்பதை விட ஒரு நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். இதை வந்து நான் எப்படி போய் உங்களை விசாரிக்கிறது, நீங்கள் எப்படி என்ன விசாரிக்கிறது அப்படின்னு நினச்சி ஏற்படுத்திருக்கலாம், விலகி இருக்கலாம். இந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்குது. மலையாள படத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது சார், இது வந்து தயாரிப்பை பாதிக்குமா? இல்லை, அது ஒரு நியாயமான சினிமா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கவலை இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே மலையாள படங்கள் அப்படின்றது இன்றைக்கி ஒரு இயல்புக்கு நெருக்கமாக ஒரு உண்மைகளை பற்றி அவங்களுடைய அந்த மேக்கிங், அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்றது ஒரு தனியாக இங்கே இருக்கிற மலையாள படமும் வெஸ்ட் பெங்கால் முன்ன அந்த வங்க படங்களுக்கு இது 2க்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு பெயர் வந்து எப்பயுமே உண்டு. அவங்க மேக்கிங் இந்த ஃபீல் குட் மூவின்னு இப்போ ஒரு வார்த்தைலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுல வந்து இன்றைக்கி வந்து ஒரு முன்னோடியாக வந்து மலையாள திரைப்படங்கள் தான் இருக்கின்றன. அவை எப்பொழுதும் இருக்கும். அதை நம்ம வந்து தொடர்ந்து அந்த மாதிரியான படங்கள்லாம் மலையாள திரைப்படம் வந்து தயாரிக்கத்தான் வேணும். ஆனால் இந்த தற்காலிகமான இந்த இப்போது விஷயம்ன்றது, அதாவது கொஞ்சம் பெண்கள் வந்து சொல்கிறாங்க, இதில் இன்னும் ஒரு நிறைய பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, சில விஷயங்கள் வந்து காலங்கடந்து பேசும் பொழுது ஒரு பெயர் அவப்பெயர் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். ஆனால் கண்டிப்பாக அது பேசத்தான் வேண்டும், உண்மையை வந்து கண்டறிய வேண்டும். ஆனால் உண்மையான ஒரு கலைஞர்கள், ஒரு திரைப்படத்தை நேசிக்கிறவர்கள், இப்போது ஒரு 100 பேர் இருந்தால் அதில் ஒரு 30 பேர் வேணால் இப்படி இருக்கலாம். இப்போ அதாவது குற்றச்சாட்டுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் ஒரு 70 பேர் உண்மையான திரைப்படத்தை வந்து எடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல திரைப்படங்களை பார்க்கணுன்றது வந்து ஒருபொழுதும் நம்ம இந்தியர்களுக்கு, குறிப்பாக தென்னிந்தியர்களுக்கு போகவே போகாது. இந்த சலசலப்பு அல்லது இந்த பெண்களுக்கான இந்த குற்றச்சாட்டு மிக நியாயமான முறையில் அவர்களுக்கு நீதி வழங்கப்படுகிற அதே வேளையில் அங்கே இருக்கிற மேக்கிங் எதுவும் பாதிக்கப்படாமல் விரைவில் நல்லபடியாக வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நாம் வெயிட் பண்ணுவோம். உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.